என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசேயோட முகத்துல இருந்த முக்காடு எதற்கு அடையாளம்னா, தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, தேவன் கொடுத்த மிக விலையேறப்பட்ட இந்த கடைசி கால சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பதற்கு அது அடையாளமா இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு மோசேயோட முகத்துல இருக்கிறது போல இந்த உலகத்துல ஒரு முக்காடு இருக்கு. திரித்துவன்ற முக்காடு இருக்கு, திரியேகன்ற முக்காடு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறணுன்ற முக்காடு இருக்கு. இந்த முக்காடு ஒரு நாளும் தேவனுடைய அந்த பரலோக சாயல் அல்ல. பரலோக சாயல் எது? அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே தேவன். அவர் 3 தனி நபர் அல்ல. பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்த ஆவி ஒருவர் அல்ல. அவர் 3 தன்மையிலே வெளிப்பட்ட ஒரே தேவன். இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், இயேசுதான் பரிசுத்த ஆவி. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். வாசிப்போம் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். என்ன பிரசங்கம் பண்ணாங்க? அப்போஸ்தலர் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணாங்க. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:17 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:17 புதிய ஏற்பாடுல 174ஆம் பக்கம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். என்ன சொல்றாரு பாருங்க. அனனியா சொல்றாரு, பவுல பார்த்து என்ன சொல்றாரு? நீ வந்த வழியில உனக்கு தரிசனமானது யாரு? இயேசுவாகிய கர்த்தர். அங்க பார்த்தோம் இயேசுவே கிறிஸ்து என்று பார்த்தோம். இங்க வசனம் சொல்லுது இயேசுதான் யாரா? கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மத்தியஸ்தருக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆமா ஆமா, இயேசுதான். யாரா இப்ப என்ன சொல்றாரு வசனம்? அவர்தான் மத்தியஸ்தர், அவர்தான் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் தேவன், இயேசுதான் நித்திய பிதா, இயேசுதான் யெகோவா தேவன், இயேசுவே பரிசுத்த ஆவியா இருக்கிறார். இததான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். நம்ம ஆராதிக்கிற தேவன் இருவர் அல்ல, மூவர் அல்ல, அவர் ஒரே தேவன். அதனாலதான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் தான். நல்லா கவனிச்சுங்க. என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவரை தவிர வேற யாராருக்கும் ஆராதனையை செலுத்தக்கூடாது, மகிமையை செலுத்தக்கூடாது. அதை நான் ஏற்றுக்கொள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரு கேட்டீங்கன்னா, இந்த முக்காடு என்கிற திரித்துவம் இருக்கிறாள், இந்த முக்காடு என்கிற நியாயப்பிரமாணம் இருக்கிறாள், இந்த முக்காடு என்ற திரியகம் இருக்கிறாள், இந்த முக்காடு என்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்ற ஆட்களுக்கு இந்த வெளிப்பாடு தெரியறதே கல்ல. இந்த முக்காடு அவங்க விட்டு நீங்கும் போது இந்த வெளிச்சத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ஒழிந்து போகிற காரியம். ஆனா நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது எப்படிப்பட்ட சத்தியம்? வெளியேறப்பட்ட சத்தியம். நீங்களும் நானும் பெற்ற ஞானஸ்நானம் வெளியேறப்பட்டது. அது வெளிப்பாடுகள் நிறைந்த இக்காலத்துக்குரிய சத்தியம், பரலோக சத்தியம். இது வெளிச்சத்துக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம், நிலைத்து நிற்கக்கூடிய சத்தியம். இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, அதை வெளிப்படுத்தினா கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க முகத்துல முக்காடு இருக்கு. இந்த முக்காடு இருக்கிற ஆட்களோட நம்ம டிராவல் பண்ணக்கூடாது.